ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அந்த பையனுக்கு வாய்ப்பு கொடுங்கடா, ஏன்டா அந்த பையனுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க? அயர்லாந்து அணி எதிரான இந்திய அணி முதல் T20 போட்டி தோல்விக்கு இதுதான் காரணம். கண்டிப்பாக எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தோத்தது. இருந்தாலும் அந்த பையன் அணியில் வந்தால் மட்டும்தான் இந்திய அணி இரண்டாவது T20 போட்டு ஜெயிக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் இந்திய அணியோட அதிரடி வீரர், அதிரடினா எப்படி விளையாடணும்னு சொல்லிட்டு விளையாடி காமிச்ச நம்ம நட்சத்திர முன்னாள் வீரர் யுவராஜ் சிங் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு பையனை வாய்ப்பு கொடுத்தே ஆகணும்பா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடித்து இந்திய அணிக்கு அட்வைஸ் சொல்லியிருக்காரு. அதாவது இந்திய அணி டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லியிருக்காரு. இந்திய அணி ஃபஸ்ட்டு T20 போட்டி தோல்வி குறித்து ஓப்பனாக பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏதாவது பேசினார்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நம்ம யுவராஜ் சிங் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, அந்த பையன் அதாவது வைபவ் சூரியவன்சிக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க? அவர் இந்த ட்ரை சீரீஸில் பார்த்தீங்கன்னா ஃபைனலில் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு, ஐபிஎல்லில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஏன் அவருக்கு இந்திய அணியில் வாய்ப்பு தர மாட்டீங்க? கரெக்டு தான், கஷ்டம் தான். சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா போன்ற வீரர்கள் இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் யாருன்னா உட்கார வச்சு அவருக்கு வாய்ப்பு கொடுங்க. அவரோட பேட்டிங் ஸ்டைல் இன்டர்நேஷனல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கண்டிப்பாக அவர் ஒரு பெரிய ஸ்டாராக வருவார், அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆனால் வாய்ப்புகள் மறுத்தா எந்த ஒரு வீரரும் வளர முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது T20 போட்டியில் அயர்லாந்து அணி எதிராக அவர் விளையாடணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அவர் விளையாடினார்னா கண்டிப்பாக இந்த போட்டி இந்திய அணி ஜெயிக்கும். ஃபஸ்ட்டு T20 போட்டி தோற்றதுக்கு காரணம் நான் போலிங் தான் சொல்லுவேன். அந்த பிச்சுக்கு 180ன்றது ரொம்ப ஹையஸ்ட் ஸ்கோர் தான். 140 150 ரன்னுக்குள்ளே அவங்கள சுருட்டி இருக்கணும், அப்போ தான் இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கும். ஆனால் அயர்லாந்து அணி போலிங் செம்மையாக போட்டாங்கன்னு சொல்லாங்க, நல்ல ஒரு கம்பேக் கொடுத்தாங்க பேட்டிங்கில் கூட. அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்களுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுவராஜ் சிங் பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசியிருக்காரு. அவருக்கு என்ன, வைபவ் சூரியவன்சி அணியில் எடுக்கணும். எஸ், ஏன்னா அவர் ஒரு லெஃப்ட் ஹேண்டரு, வைபவ் சூரியவன்சி ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வேறு. அவர் மாரி அதிரடியாக வேறு விளையாடுறாரா, கண்டிப்பாக அவருக்கு நிறைய ஒரு பர்சனலாக நல்ல ஒரு சப்போர்ட் கொடுப்பாரு சூரியவன்சிக்கு. உண்மைதாங்க, சூரியவன்சிலாம் நல்ல ஒரு பிளேயருங்க. ஏன்னா அஷித் ரானாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐபிஎல்லில் விளையாடல, இன்ஜுரியிலேருந்து வந்திருக்காரு. அவருக்கு டேரெக்டாக வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஆனால் ஐபிஎல்லில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண வைபவ் சூரியவன்சிக்கு வாய்ப்பு கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரசிகர்கள் கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக பார்க்கலாங்க, இரண்டாவது T20 போட்டியில் வைபவ் சூரியவன்சி விளையாடுறாரா சொல்லிட்டு. கண்டிப்பாக அவர் விளையாடினார்னா அயர்லாந்து பந்து வீச்சாளருக்கு ஒரு பயம் உருவாக்கிடுவார். ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய பெரிய பந்து வீச்சாளர், அதாவது ஸ்டாக், பும்ரா, ட்ரெண்ட் போல்டு, ஜோஃப்ராச்சர் போன்ற பவுலர்களே சேதற விட்ட நம்ம சூரியவன்சி இவங்களெல்லாம் விட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவங்களே பயப்படுவாங்க. அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு சூரியவன்சி வந்தார்னா நல்ல ஒரு சம்பவம் லோடிங்னே சொல்லாங்க, பொறுத்து வந்து பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், இந்த வைபவ் சூரியவன்சி இன்றைக்கி இரண்டாவது T20 போட்டியில் அயர்லாந்து அணி எதிராக விளையாடுவாரா விளையாட மாட்டாரா? ஒரு 15 வயது சிறுவன் டெபிட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுவாரா? உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். இன்றைக்கி யார் வெற்றி பெறுவாங்க, இந்தியாவா அயர்லாண்டா இரண்டாவது T20 போட்டியில்? உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.